வணக்கம். இது உங்கள் ஜால் ஓலையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தலைவர் பிரபாகரனுக்கு முதல் முறையாக வீரவணக்க நிகழ்வு, சகோதரரின் அதிரடி அறிவிப்பு. காப்போத்த உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இம்மாதத்திற்குள் வெளியிடப்படும். சம்பூர் பகுதியில் கைதான பல்கலைக்கழக மாணவி உட்பட 4 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கிளிநொச்சியில் 2 பாடசாலை மாணவர்களின் முன்மாதிரியான செயற்பாடு. இந்தோனேசியா பயணமாகும் ஜனாதிபதி. இத்துடன் விரிவான செய்திகளை பார்க்கலாம். தலைவர் பிரபாகரனுக்கான முதல் முறையாக வீரவணக்க நிகழ்வு, சகோதரரின் அதிரடி அறிவிப்பு. வீரவணக்க நிகழ்வை நடத்தவுள்ளதாக அண்ணன் வேலுப்பிள்ளை மனோகரன் அறிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தலைவர் பிரபாகரனுக்கான முதல் வீரவணக்க நிகழ்வை எதிர்வரும் 18ஆம் தேதி டென்மார்க்கில் நடத்தவுள்ளதாக மனோகரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தலைவர் பிரபாகரனின் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும், அவரது வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் இந்த வீரவணக்க நிகழ்வை நடத்த தீர்மானித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2009 ஈழப்போரின் போது தங்கள் மண்ணுக்காக தலைவர் பிரபாகரன் மனைவி மதிவதனி பிள்ளைகள் என அனைவரும் உயிர் நீர்த்தார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காப்போத்த உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இம்மாதத்திற்குள் வெளியிடப்படும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களை இம்மாதத்திற்குள் வெளியிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அதேவேளை நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு சுமார் 4 மாதங்கள் எடுக்கும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவில் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறிய குற்றச்சாட்டு பல்கலைக்கழக மாணவி மற்றும் ஏனைய 3 என 4 பேர் சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து குறித்த 4 நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து 4 எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலை நீடித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விதிக்கப்பட்ட விளக்கமறியல் நீக்கப்பட்டு 4 விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் 2 பாடசாலை மாணவர்களின் முன்மாதிரியான செயற்பாடு. காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய 2 பாடசாலை மாணவர்கள் பரீட்சை நிறைவு நாள் அன்று தங்களது பாடசாலைகளில் சிரமதானம் செய்து சுத்தம் செய்ததோடு ஞாபகார்த்தமாக மரக்கன்றுகளையும் நாட்டி பாடசாலையை வணங்கி சென்றுள்ளனர். இந்த முன்மாதிரியான நிகழ்வு கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட செல்வாநகர் அரசு தமிழ் கலவன் பாடசாலை மற்றும் கோணாவில் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. பெரும்பாலும் பரீட்சை நிறைவு நாள் அன்று தங்கள் ஆடைகளில் சாயங்களை பூசி பாடசாலை சொத்துக்களுக்கு சேதங்களை விளைவித்து செல்லும் நிலைமைகள் தற்போது அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் மேற்படி 2 பாடசாலைகளிலும் இடம்பெற்ற இந்த முன்மாதிரியான செயற்பாடுகள் இளம் சமூகத்தை ஆரோக்கியமான சமூகமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை தூண்டியிருக்கின்றது. எனினும் அதிபர்கள், ஆசிரியர்கள் குறித்த மாணவர்களுடன் மேற்கொண்டுள்ள அணுகுமுறையே மாணவர்களின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு காரணம் என பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்தோனேசியா பயணமாகும் ஜனாதிபதி. நடைபெறும் 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை மறுதினம் 18ஆம் தேதி இந்தோனேசியா பயணமாக உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியா ஜனாதிபதி ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்கிறார். கூட்டு செழுமைக்கான நீர் என்ற தொழிற்பொருளில் 10வது உலக நீர் மாநாடு மே 18 முதல் 20 வரை இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெற உள்ளது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி மாநாட்டில் விசேட உரையாற்ற உள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்தோனேசியா ஜனாதிபதி உள்ளிட்ட அந்நாட்டின் பல உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட உள்ளார். ஜனாதிபதியுடனான விஜயத்தில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்றும் இணைந்து கொள்கிறமை குறிப்பிடத்தக்கது.